வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் என்ன இருக்கும், ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 6ல் இருக்கிறார். ஸோ 4ஆம் அதிபதி 6லும் சொத்துக்கள், ஏதாவது சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ வந்து ஒரு டியூவில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவுக்கு உங்களுக்கும் வந்து சின்ன சின்ன வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி 3லும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும். ஸோ கொஞ்சம் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி இந்த 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், அதனால் அம்மா விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அது மட்டும் பார்த்துங்க. 5ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேர் வந்து லோன்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6ல் வந்து சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெரும் லாபங்கள் வருவதற்கான, வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான புதன், ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து 6ல் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ இருக்கும். மாமியார் ஏதோ சொல்லிட்டாங்க, அதனால் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, ஏதாச்சும் ஒரு சின்னதை மனக்குழப்பங்கள் வரும். ஸோ கொஞ்சம் அதை வந்து கிளியர் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். பிரயாணங்கள் மூலியமாக ஒரு பெரும் வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் கேட்டனா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். நல்ல ஒரு கடன் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நோய் நொடிகள்லாம் வந்து தீர்வு காணும். ஸோ நோய் நொடிகள்லாம் மாறி ஓரளவுக்கு நல்ல ரீதியில் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குங்க. வேலையிலும் நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து இதுவரை பார்த்து பொது பலன்கள், இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபதி இருந்தாலும் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக இருந்த 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, கடன் சம்பந்தமான விஷயம், கொஞ்சம் சின்ன அலைச்சல் இருக்கலாம். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபதி இருந்தாலும் சந்திரன் 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன மன உளைச்சல் இருக்கும். எந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்னா கொஞ்சம் வந்து வேலை சம்பந்தமான விஷயங்களோ கணவன் மனைவி விஷயங்களோ சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் ஆட்சி பலத்தோடு வந்து 12ஆம் அதிபதியாக அவர் வரும்போது கொஞ்சம் அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அது மட்டும் தான், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தனுசு லக்னமாகுது ராகு தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து புதனுடைய சாரத்தில் போது வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில பேர் வந்து வண்டி வாகனங்கள் வந்து ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது சில பேருக்கு வந்து வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், வேலையில் வந்து ஏதாச்சும் வெளிநாடு செல்லணுன்றவங்களுக்குலாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. தந்தை சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள், சொத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து இப்போ பேசி தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து 3ஆம் அதிபதியாக 3லிருந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது புதிய கடன்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ கடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து புதன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து பேதங்கள் வரும். மாமியார் ஏதாவது சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அது மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து பெருசு பண்ணாமல் தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கணவன் மனைவிக்குள்ள சில நேரங்கள் வந்து பிரயாணங்கள் மூலியமாகவும் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து அவங்க அப்பா இப்படி பேசிட்டாங்க, இல்லை பிரயாணம் நீங்கள் வெளியூர் போகும்போது முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது கொஞ்சம் அது சந்திரனுடைய சாரத்தில் தொழில் ரீதியான விஷயம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸும் டென்ஷனும் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெருத்த லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்களை ஏற்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ
ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்க, அடுத்த லெவல் கண்டிப்பாக போயிடும். இந்த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம். ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பஞ்சபட்சி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சயின்ஸு. இதுவரை வந்து என் வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன். எங்கேயுமே தோற்றதே கிடையாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக சொல்ல போகும்போது பஞ்சபட்சி வந்து எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுதுன்னா, நான் வந்து ஒரு வீட்டுக்கு குடியேற போகும்போது பஞ்சபட்சி மூலியமாக ஒரு அரசு நல்ல ஒரு அதிகார பட்சியாக இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன். என்னோடய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேருந்து என் லைஃப் டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ பெரிய லெவலில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதும் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க. அதே மாதிரி பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போய் நான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது வேறு ஒரு வேலைக்கு செல்லும்போது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. என்ன மாதிரி நிர்பந்தம்னா, அந்த படுபட்சி நாளில் வந்து நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி வச்சதே என் லைஃப் டைமில் வந்து அந்த படுபட்சிங்கிறது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு நாள். அன்னைக்கு போய் அதை ஜாயின் பண்ணி வாழ்நாளில் வந்து அந்த மாதிரி கஷ்டத்தை, அந்த கம்பெனியில் இருந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது. அவ்வளோ டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து கொடுத்துச்சு அந்த கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலேயும் வந்து பெரிய சரிவை கொடுத்துச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த கம்பெனி விட்டு வெளில வரும்போது நிறைய சம் லேக்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிடுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ காசு போயிடுச்சு. ஸோ என்னோட பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்து. ஸோ இந்த படுபட்சி காலகட்டத்தில் வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறத வந்து உணர்த்தினதும் அதுதான். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் வந்து ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போதோ இல்லை காலையில் வந்து ஒரு புத்தாண்டு இது பண்ணும்போதோ அந்த பட்சியை வச்சு நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களது வெற்றிகளை தீர்மானிக்கிறது வந்து உங்களது பஞ்சபட்சி. அது எப்படி பார்க்கணுன்னா, உங்களது நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரத்துக்கான பட்சிகள் நிறையா இருக்குங்க. ஸோ அந்த பஞ்சபட்சிகள்ன்றது நிறைய புக்ஸ் விற்கிது வெளியில், வாங்கி படிங்க. இந்த கோட்டையூர் சுப்பிரமணியன் அவர்கிட்ட இதெல்லாம் புக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும் அந்த புக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோடைய விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கே புரியும். ஸோ கண்டிப்பாக அது வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். வாழ்நாளில் இது அப்ளை பண்ணும்போது இது கொடுக்குற மாதிரி சக்ஸஸ் வந்து வேறு எதுவும் கொடுக்குறதில்ல. ஸோ பஞ்சபட்சியை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.